Taste the Daily. மகிழ்ச்சியோடு பொதுச் செயலாளருடைய அனுமதியோடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 2026 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலின் போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் அறிவிக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது வேண்டியது இப்போ ரெண்டு பேர் சமரசம் அவங்க கிட்ட அன்னைக்கு கோச்சராளர் சந்திச்சு அதுதான் பேசியிருக்காங்க. அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி சந்திச்சாரு ரிலீஸ் அவங்க தொடர்ச்சியா பொதுவெளியிலே கேட்டுருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்காம இந்த தடவை ரீடைன் பண்ணிக்கிட்டது அதிமுகவே எடுத்து. அதாவது ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஏற்கனவே எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் 2026 தேர்தல் முடிந்த பின்பு மாநிலங்களவை உறுப்பினர் வழங்கப்படும் என்று கூறியிருந்தார்கள். அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அவ்வளவுதான். கூட்டணி தொடரும். இது கேள்வியே இல்லை. ஏன்னா 2 வேட்பாளர் நாங்கள் அறிவிச்சிட்டோம். கேள்வியே இல்லை. தேமுதிக ஏற்றுனது தான் இவ்வளோ மகிழ்ச்சியோடு பொதுச் செயலாளருடைய அனுமதியோடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 2026 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலின் போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் அறிவிக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.